லாச்சப்பல் தேர் திருவிழாவுக்கு முதல் நாள் ஒரு காணொளியை விட்டிருந்தேன். தேங்காய்களை தெருவில் உடைப்பது சரியா, இது சரியான விடயமா என்று சொல்லி இந்த காணொலி விட்டிருந்தேன். நிறைய பேர் இந்த காணொலியை பார்த்திருக்கிறோம். அடுத்த நாள் திருவிழாக்கு போயிருந்த பொழுது பல பேர், அதுவும் பிரபல்யமான தலைகள் கூட என்னை வந்து பார்த்து, உங்களுடைய காணொலியை பார்த்தேன், உங்களால மட்டும் அதை கட்டுப்படுத்த முடியுமா, இத்தனை பேர் உங்களோட காணொலியை பார்த்து திருந்திட்டினோம், இப்படியெல்லாம் கேட்டிருந்துச்சுனா. சில பேர் இது நல்ல விடயம் என்று கூட சொல்லியிருந்துச்சுனா. பல பேர் இது சவாலாகத்தான் கேட்டிருந்துச்சுனா, உங்களால திருத்த முடியுமா நினைக்கிறீங்களாண்டு. இப்ப திருத்த முடியுமா இதால பலன் இல்லை என்று சொல்லி எல்லாரும் அப்படியே இருந்தால் அது முடிவாகுமா என்றது எனக்கு தெரியல. நான் ஒரு விடயத்தை சொல்றேன், 10 பேர்ல ஒரு ஆள் அதை ஏற்றுக்கொண்டு நடந்தால் அது வெற்றிதான். ஆனாலும் லாச்சப்பல் பிள்ளையார் கோயில் தேர் திருவிழாவில் பல பேர் குவித்து வைத்து தேங்காயை உடைத்து போட்டு தேங்காய் குவியல் சேத்து குவியலாக இருந்ததை நான் பார்த்தேன். நான் உங்களுக்கு அந்த காட்சிப்படுத்துறேன்னு பாருங்க. நான் வீடியோ எடுத்துக்கொண்டு வரைக்கே சேட்டு குவியலாக தெரு ஓரங்கள் எல்லாம் சேராக உடைந்த தேங்காய்களை எடுக்க முடியாமல், அதை திருப்பி பயன்படுத்த முடியாமல் எல்லாம் பக்தர்கள் தங்களுடைய காணிக்கை என்று நினைத்து இறைவனையே ஒரு மரியாதை குறைவாக நடத்தியதாக நான் இதை பார்க்கிறேன். சைவ மதத்துல தேங்காய் இறைவனுக்கு உடைக்கிறதுக்கு 2 விடயம் இருக்குது. ஒன்று ஆன்மீக ரீதியாக ஒரு விடயமும் அறிவியல் ரீதியாக ஒரு விடயமும் இருக்குது. நான் அறிந்ததை மட்டும் சொல்றேன், என்னை விட நிறைய அறிஞ்சவர்கள் இருப்பீர்கள், உங்களுடைய கருத்தையும் எனக்கு தாங்கும். ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது தேங்காயின் ஓடு கடினமாக இருந்தாலும் அதை உடைக்கும் பொழுது வெண்மையாக இருக்கிறதால அந்த தேங்காய் போல எங்களுடைய மனதும் வெண்மையாக இருக்குது. இறைவனுக்கு அந்த மனசை நாங்கள் வெண்மையாக வச்சிருக்கிறோம், என்னுடைய மனதை வெண்மையாக்கி விடு, ஏதோ ஒன்ற ஒரு வேண்டுதலை கேட்கறதுக்காக இது ஆன்மீகம் சொல்லுது. இதை விட இன்னும் ஆழமான கருத்து இருக்கலாம். அறிவியல் ரீதியாக பார்த்தால் அர்ச்சனை செய்யற தட்டில ஒரு தேங்காயும் 2 அல்லது 3 வாழைப்பழங்களும் வைப்போம். அர்ச்சனை செய்துட்டு ஐயர் என்ன செய்வார்னு சொன்னால், பாதி தேங்காயை எடுத்து விட்டு பாதி தேங்காயை எங்களுக்கு தருவினம், 2 பழமும் அதுக்குள்ள வரும், வாழைப்பழமும் வரும். அந்த காலத்துல, அதாவது பழைய காலத்துல கோயிலுக்கு சென்றவர்கள் அந்த தேங்காய் பாதி முடிய சாப்பிட்டு அந்த வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு தான் வீட்டை வருவினம். இல்லை என்று சொன்னால் கோயிலுக்கு போய் வந்தவர்கள் அந்த தேங்காய் பாதியையும் வாழைப்பழத்தையும் சாப்பிடுவினம். இது மிக மருத்துவ குணம் கொண்டதா இருக்குது. இதை சாப்பிட்டால் மருத்துவம். ஒரு பாதி தேங்காயும் 2 வாழைப்பழமும் தினமும் சாப்பிட்டு வந்தால் எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், பல நோய்களிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படுறதுக்கு வாய்ப்பா இருக்குது. இது அறிவியல் முறை. ஆனால் இன்றைக்கு இறைவனுக்கு காணிக்கை செலுத்துறேன்னு சொல்லி போட்டு காசை அள்ளி போட்டு தெருவெல்லாம் சேறு படிய வச்சு இறைவனுக்கு காணிக்கை செலுத்துறேன். இறைவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை அல்ல செலுத்தப்பட்ட காணிக்கை எவ்வளவு பக்குவமா இருக்கணும். இதே நீங்க பூமாலையை செய்வீங்களா? பூமாலையை இறைவனுக்கு அள்ளி அள்ளி போட்டுட்டு தெருவெல்லாம் வீசி எறிவீங்களா? இறைவன் கழுத்துல போட்ட பூமாலையை தூக்கி தெருவில் வீச முடியுமாங்களால? அதே போலதான் இந்த தேங்காய் முறை காணிக்கையா கொடுக்குறீங்களா இந்த இறைவன்ட்ட? அதை மட்டுமே இந்த தெருவெல்லாம் சிந்தி எறிகிறீங்க. இது அழகா இருக்குதா? இத ஒரு பிரெஞ்சுக்காரர் வீடியோ போட்டிருக்கிறாரு. என்னன்னு சொன்னால், இத்தனையாம் திகதி லாச்சப்பல்ல 2025ஆம் ஆண்டு தேர் திருவிழா நடந்தது, கலர்ஃபுல்லா நிகழ்வு நடந்தது, பலவிதமான இசைக்கருவிகளோட பக்த கோடிகள் தெருவெல்லாம் பெருங்காலோட நடந்து வந்தவ. ஆனாலும் தெருவெல்லாத்தையும் அழுக்காக்கி விட்டுட்டு போனவ. இந்த விழா தேவையா? இந்த விழாவை இந்த நகர சபை எப்படி அனுமதிக்கிறது? ஒரு மனிஃபெஸ்டேஷன் அல்லது ஒரு ஊர்வலம் செய்யும் பொழுது குப்பையாக்குறார்கள் என்றெல்லாம் அரசாங்கம் அனுமதி கொடுக்காத அரசாங்கம் எல்லாம் இப்படியான ஒரு சமயம் சார்ந்த விடயத்திற்கு தெருவெல்லாம் அழுக்கு சேராகி குப்பையாகி, தேங்காய் மட்டுமல்ல, அங்க சாப்பாடு கொடுத்த உணவு கொடுத்த பெட்டிகள் கப்புகள் எல்லாம் தெருவோரம் சிந்தி கிடந்தது. நான் ஒரு தண்ணீர் பந்தல்ல ஒரு சர்பத் வாங்கி குடிச்சேன். அந்த இடத்துல தண்ணீர், சர்பத், மோரெல்லாம் கொடுத்து கொண்டு வந்துச்சு. நிறைய பேர் இப்படி கொடுத்து கொண்டு வந்துச்சுன்னா உண்மையிலேயே ஒரு அன்பாக பக்குவமாக ஸ்ட்ரோ எல்லாம் வச்சு நல்ல நீட்டா தான் செய்து கொடுத்து கொண்டு வந்துச்சுன்னா, அவர்கள் கொடுத்து முடிச்ச நேரம் குடிச்சு போட்டு பக்தர்கள் அதுல நின்று குடிக்காமல் எடுத்து கொண்டு போய் தெருவெல்லாம் குடிச்சு போட்டு எரிஞ்சிட்டு போயிட்டோம். நான் நினைச்சேன் அங்க ஒரு குப்பை பேக் வைக்கல, குப்பை பை வைக்கல, அதனாலதான் தெருவெல்லாம் எரிஞ்சிருக்குன்னு பார்த்தால் அந்த தண்ணீர் பந்தல் வச்சிருந்த இடத்துல 3 குப்பை பேக் வச்சிருக்கு. 3 குப்பை பேக்கும் வெறுமனை இருந்தது. ஒரு கப் கூட, குடிச்சு முடிச்ச வெறும் கப்பை கூட அந்த குப்பை பேக்ல போடாமல் சனமெல்லாம் தெருவில் சிந்திட்டு போனதை பார்க்கக்கூடியதா இருந்தது.
மிக கவலையா இருந்தது. இது என்ன கொடுமை என்றே தெரியல. குப்பை பை இருக்குது, நாங்கள் தமிழர், எங்களோட அடையாளத்தை நாங்கள் இங்க காட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரான்ஸ் நாடு எங்களை பார்க்குது, தமிழருடைய விழாண்டு பார்க்குது. நாங்கள் தமிழர் குப்பையான ஆக்கள்ன்றதை காட்டுறதுக்கு அப்படி செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையில இலங்கையில நிறைய கோயில்கள் திருவிழா நடக்குது. நான் நல்லூரை சார்ந்தவளால நல்லூரை பற்றி சொல்றேன். நல்லூர் திருவிழா முடிஞ்சு இப்படி திருவிழா இவ்வளவு குப்பையா இருந்ததை நான் பார்த்தது இல்லை. பக்தர்களுக்கு உணவுகளும் பெருசா அளிக்கிறது இல்லைன்னு வையுங்கோ, அது ஒரு புறம் இருந்தாலும் சாப்பாட்டு பெட்டி, சாப்பாட்டு கப் எல்லாமே தெருவெல்லாம் அறிஞ்சிருந்தது. ஒரு பக்கம் தேங்காய் உடைச்சு அது சிந்தி போய் ஒரு பக்கம் இருக்க, சாப்பாட்டு பெட்டி சாப்பாட்டு கப்லாம் ஒரு பக்கம் சிந்தி போய் கிடந்தது. நான் தேங்காய் உடைக்கிறத பற்றி வீடியோ போட்டுட்டு திருவிழாவுக்கு போய் தேருக்கு முன்னுக்கு நடுவில் வீடியோ எடுக்கிறதுக்காக நிற்கிறேன். ஒருவர் வந்து இறைவனை கும்பிட்டுட்டு ஒரு தேங்காயை அந்த நடுவில் உடைச்சிட்டு போறாரு. இங்கால தேர் இழுக்கிறதுக்கு 2 பக்கமும் வடத்தை பிடிச்சு கொண்டு பெண்களும் ஆண்களும் நிக்கணும். நடுவில் அவர் உடைச்சிட்டு போறார். அதை தாண்டித்தான் அந்த தேர் வரணும். அதுக்கு பின்னுக்கு காவடி வருது. ஒரு தேங்காயை இறைவனை தான் வணங்கி இறைவனுக்கு காணிக்கை செலுத்திட்டாராம். அவருடைய பொறுப்பு அதோட முடிஞ்சது என்ற மாதிரி அப்படி உடைச்சிட்டு அவர் போறார். அவர் நினைக்கிறார் இறைவனுக்கு தான் காணிக்கை செலுத்தியாச்சு, இறைவன் அருள் புரிய போற, தான் கேட்டதெல்லாம் கொடுக்க போறார் என்று. அந்த தேங்காய் சில்லு ஆட்டி அது காலில் வெட்டி ஏற்பாக்கி அது பெரிய ஒரு பாரதூரமான வருத்தத்தை கொண்டு வந்து காளையை காட்ட வேண்டிய நிலை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஏன் அவர் யோசிக்க மாட்டேன்றார்? அவர் உடைச்சிட்டு போக சில்லெல்லாம் இப்படி நேர வாடத்தை பார்த்து கொண்டு உடைஞ்ச சில்லுகள் தேங்காய் இல்லாமல் அவ்வளத்தையும் அள்ளி நான் குப்பைக்குள்ள போட்டு போனான். இப்ப நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? சாப்பாட்டை நாசமாக்குங்கோ. மற்றவர் தார சாப்பாடு இலவசமா கிடைக்கிறதால நாங்கள் எவ்வளத்தையும் சிந்தி கொட்டலாம். மற்றவர் குடிக்க தார சர்வத்துன்றதால நாங்கள் வீணா நாசமாக்கலாம். இந்த பிளாஸ்டிக் கப்புகளோ நெகிழி கப்புகளோ அல்லது பேப்பர் கப்புகளோ பிளேட்டுகளோ நாங்கள் குப்பையில போடக்கூடாது. தெருவில தான் எறியணும். 1 ஈரோ 2 ஈரோ விற்கிற தேங்காய் எல்லாம் பக்குவப்படுத்தக்கூடாது, மிச்சம் பிடிக்க கூடாது, உடைச்சு தெருவெல்லாம் எறியணும். அதாவது எக்கனாமிக் ரீதியாக நல்ல விடயத்தை எங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் இப்படி நாங்கள் இந்த விழா மூலம் கற்றுக் கொடுக்கிறோம். இந்த விழாவை பற்றி பேசுற நிறைய பேர் சொல்லிச்சுனம் தேர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூட்டிக்கணும் வாங்க, பிள்ளைகளை கூட்டிக்கணும் வாங்க, எங்களோட பண்பாட்டை காட்டுங்கோ, எங்களுடைய கலாச்சாரத்தை காட்டுங்கோ, எங்களுடைய மதத்தை காட்டுங்கோண்டு. நாங்கள் அங்க போனால் பிள்ளைகளுக்கு என்ன பண்பாடு காட்டுறோம், என்ன மதத்தை பற்றி காட்டுறோம், என்ன நல்ல விடயத்தை கற்றுக் கொடுக்கிறோம்? ஒன்றும் இல்லை. எல்லாமே கெட்ட விடயங்களை தான் கற்றுக் கொடுக்கிறோம். இந்த காணொளி பார்க்குற நீங்களாவது என்னுடைய ஆதங்கத்துக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வி நியாயமானதா? தேங்காய் உடைக்கிறது நல்ல விடயம், ஆனால் அது எங்கேயும் உடைக்கிறமெண்டு இருக்குது. நீங்க கோயிலுக்கு கொண்டு ஐயர்கிட்ட கொடுத்து அதுல உடைச்சு பாதிய வீட்டை கொண்டு வந்து நீங்க சாப்பிடுங்க, இல்லைன்னா முழுவதுமாக இறைவனை கொடுத்துட்டு வாங்கும். தேங்காயை காணிக்கையா கொடுக்க விரும்புற நீங்கள் நீங்க அங்க வர பக்தர்கள கையில இந்த அங்க வாளுக்கு ஒரு தேங்காய் கொண்டு போங்க. நான் இறைவனுக்கு கொடுக்குற காணிக்கையை உங்களுக்கு தரேன். சாப்பாடு அப்படித்தானே செய்யறேன். இப்ப சாப்பாடு கூட இறைவனுக்கு காணிக்கையாக நான் ஒரு காணிக்கை செலுத்த போறேன், 50 சாப்பாடு கொடுக்க போறேன் முடிவெடுத்தா அதை பக்தர்ந்த கையில நான் கொடுக்குறேன். அப்படி இந்த தேங்காயும் கொடுங்க, பக்தர்கள் கொண்டே இதாண்டி வினம். அதே போல அந்த சேத்து குவியலுக்குள்ள நிறைய பேர் வெளிநாட்டுக்காரரும் சரி எங்களோட தமிழரும் சரி அந்த தேங்காயை எடுத்துண்டு போறதுக்காக ஆசைப்பட்டவர். ஆனால் தேங்காய் எல்லாம் சேறு பிடிச்சு போய் கிடந்தது. தொட்டு கூட பார்க்க முடியல, அழுக்கா கிடந்தது, அழுக்கு குவியலா கிடந்தது. வெள்ளை தேங்காயே தெரியவே இல்லை கண்ணுக்கு, மஞ்சளா இருக்கு. அதாவது மண்ணிறமா இருக்கு, எல்லாம் மண் சேரா கிடக்குது. இது மதத்துக்கு எதிரான கருத்து அல்ல. நான் சொன்ன மாதிரி சைவ மதத்துல அறிவியல் ரீதியான அழகான கருத்துகள் இருக்குது. ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு அறிவியல் இருக்குது. ஆனால் திருந்த முடிஞ்சால் திருத்துங்கோ. உலகுக்கு மூத்த மொழி, உலகுக்கு எல்லாத்தையும் அறிய தந்தவன், மருத்துவமாக இருக்கட்டும் அறிவியலாக இருக்கட்டும் அனைத்தையும் அறிய தந்த இந்த தமிழனை தெருக்கல்ல குப்பையில போட்டு இவன் தான் தமிழன் என்று அடையாளத்தை தயவு செய்து கொடுக்காது. பல வெளிநாட்டாக்கள் இந்த விழாவை கண்டுகளிக்க வந்திருக்கணும். நிறைய பேர் தங்களுடைய போட்டோ கேமராவோட எல்லாம் வந்து நிறைய அழகான காட்சிகளை எடுத்துக்கொண்டு போயிருக்கணும். ஆனாலும் அவர்கள் போயிட்டு காணொளிப்படுத்தும் போது சொன்ன விடயங்கள் அழகான நிகழ்வு. ஆனால் தெருவெல்லாம் குப்பைகளையும் இந்த தேங்காய் உடைச்ச இந்த சில்லுகளையும் போட்டு தெருக்களை எல்லாம் அசிங்கப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றதான் அதிகமா சொன்னார்கள். நீங்கள் இப்படித்தான் தமிழர்களுடைய அடையாளத்தை காட்ட போறீங்கன்னு சொன்னால் கண்டினியூ பண்ணி காட்டுங்க, இப்படியே தொடர்ந்து காட்டுங்க. நான் இன்றைக்கு சொன்ன விடயத்துக்காக நிறைய பேர் எதிர்கருத்து சொல்லுவினம். இந்த தேங்காய் உடைச்சு தங்களுடைய வீரத்தை காட்டியவர்கள் எல்லாம் எதிர்கருத்து சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். என்னோட சண்டை பிடிக்கவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தாங்கோ. இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா அளவன். நன்றி, வணக்கம்.